வணக்கம். இன்றைக்கி நாங்கள் இறைச்சி குழம்பு சமைக்க போகிறோம். கடையில் வாங்கின பிராய்லர் கோழி இறைச்சி தான் சமைக்க போகிறோம். இறைச்சி சரக்கு தூள் உடனடியாகவே வறுத்து இடித்து போட்டு தான் இன்றைக்கி கறி வைக்க போகிறோம். வாங்க நாங்கள் சமைக்க தொடங்குவோம். இதில் 1/2 கிலோ இறைச்சி எடுத்துருக்கிறேன். எடுத்து நல்ல வடிவாக கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கறிக்கு தேவையான உப்பை முதல்ல போட்டுக்கொள்ளுவோம். இதோட மஞ்சளும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் மிளகாய்த்தூளை சேர்த்துக்கொள்ளுவோம். நான் 3 மேசக்கரண்டி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இது வழமையாக நாங்கள் எல்லா கறிகளுக்கும் பாவிக்கிற மிளகாய்த்தூள். இப்போ நாங்கள் இந்த மஞ்சள், உப்பு, மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இறைச்சியோட பிரட்டிட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரையும் அப்படியே மூடி வச்சுருவோம். நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு பிறகு நாங்கள் கறியை வைப்போம். இதை இப்படியே மூடி வச்சுட்டு இறைச்சி சரக்கை வறுத்து கொள்ளுவோம். தாச்சி அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் 2-3 செத்தல் மிளகாய் போட்டுக்கொள்ளுவோம். எந்த மசாலாவாக இருந்தாலும் அதில் 2 செத்தல் கலந்தால் தான் அதோட வாசம் நல்லா இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இதில் கருவாப்பட்டை சேர்த்துக்கொள்ளுவோம். நான் ஒரு துண்டு கருவாப்பட்டை எடுத்துருக்கிறேன். இது சரியாக 2 கிராம் இருக்குது. இதை இப்படியே கையால் நாங்கள் உடைச்சி விட்டு போட்டுக்கொள்ளுவோம். கருவாப்பட்டையில் நல்ல இறுக்கமாக உடையிற கருவாப்பட்டை தான் நல்ல தோல் மாதிரி இருக்கிறது சரியில்லை. இதோட ஏலக்காய் போட்டுக்கொள்வோம். ஏலக்காயும் 2 கிராம் எடுத்துருக்கிறேன். அதே போல் கராம்பு போட்டுக்கொள்வோம். கராம்பும் நான் 2 கிராம் எடுத்துருக்கிறேன். இதோட கொஞ்சமாக மல்லி போட்டுக்கொள்ளுவோம். மல்லியும் செத்தலும் சேர்ந்தால் தான் எந்த மசாலாவும் வாசம் தூக்கலாக இருக்கும். இப்போ பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்வோம். இந்த பெருஞ்சீரகம் நல்ல பெரிய இந்த கரண்டியால் ஒரு கரண்டி போட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு வேணுமெண்டா இன்னும் கொஞ்சம் கூடவும் போட்டுக்கொள்ளலாம். அதோட கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கொள்கிறேன். இவ்வளவு தான் எங்களோட இறைச்சி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். அடிப்படையாக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய வாசனை திரவியங்களை தான் நான் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு மேலதிகமாக அன்னாசிப்பூ, வேறு இன்னும் நிறைய வாசனை திரவியங்கள் இருக்குது. சாதிக்காய் அதெல்லாம் சேர்க்கலாம். ஆனால் இதில் நான் போட்டிருக்கிற இவ்வளவும் காணும் எங்களோட சாதாரணமான நாங்கள் ஊரில் வைக்கக்கூடிய ஒரு இறைச்சி கறிக்கு இதுதான் வழமையாக நாங்கள் சேர்க்கிறது. மற்றது இதில் கருவாயில் போட தேவையில்லை. ஏனெண்டா நாங்கள் கருவாப்பட்டை போட்டிருக்கிறோம். பிரியாணியில் இருந்தால் போட்டுக்கொள்ளலாம். பிரியாணியில் வேறு, கருவாயில் வேறு. மற்றது ஒன்று உங்களுக்கு சொல்ல வேணும். இந்த இறைச்சி சரக்கு பேக்கெட்டில் கருப்பு கலரில் ஒரு கோது வரும். அது கோது சாதிக்காய்ந்த கோது. இந்த கோது சாப்பிடக்கூடாது. உள்ளுக்குள்ளே விதையை தான் நாங்கள் சாப்பாட்டில் சேர்க்க வேணும். சாதிக்காயில் கோதை நீக்கிட்டு பயன்படுத்த வேணும். கடுக்காயில் கோதைத்தான் பயன்படுத்த வேணும். அதால் அந்த கருப்பு கலர் கோதை நீங்கள் வாங்கினாலும் அதை சமையலில் சேர்க்காதீங்க. எல்லாமே நல்ல பொன்னிறமாக வறுபட்டுட்டுது. இப்போ கடைசியாக இதில் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். சீரகம் சேர்த்துட்டு அடுப்பை நிப்பாட்டிடுவோம். தாச்சின்ற சூட்டிலேயே சீரகம் வறுபட்டுடும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நாங்கள் ஒரு மிக்சி கப்பில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். எங்களுக்கு இந்த மசாலா நல்ல கருப்பு கலரில் வேணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் மல்லியை கூடுதலாக சேர்த்துக்கொள்ளலாம். எங்களோட இறைச்சி சரக்கு தூள் தயாராகிட்டுது. இந்த இறைச்சி சரக்கு தூள் ஒரு 2 கிலோவிலேருந்து 3 கிலோ கறிக்கு இதை பாவிக்கலாம். ஒரே தான் இவ்வளவையும் நாங்கள் பாவிக்க போகிறதில்லை. இதில் ஒரு துண்டு இஞ்சியும் கொஞ்சம் உள்ளியும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் நாங்கள் நல்லா இடித்து எடுத்துக்கொள்ளுவோம். தாச்சி அடுப்பில் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். எண்ணெய் சூடானதும் வெந்தயம் போட்டுக்கொள்ளுவோம். இதோட பெருஞ்சீரகம் கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுவோம். இறைச்சி கறிக்கு கடுகு சேர்க்காத வரைக்கும் நல்லது. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுவோம். நான் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கிறேன். கலந்து விடுவோம். வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஒரு அரை பதம் வரையும் வதங்கட்டும். வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் மற்ற பொருட்களை சேர்த்துக்கொள்ளுவோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டுது. இப்போ இதில் நாங்கள் இஞ்சியையும் உள்ளியையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு கலந்து விடுவோம். வதங்கட்டும். அடுப்பை குறைச்சி வைக்க வேண்டும். இல்லாட்டி இஞ்சியும் உள்ளியும் கருகி போயிடும். கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட ரம்பையும் போட்டுக்கொள்ளுவோம். ரம்பை இருந்தால் சேர்க்கலாம், இல்லாட்டி தேவையில்லை.
ரொம்ப போட்டால் நல்ல ஒரு வாசனை இருக்கும் இறைச்சி கறிக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம், வதங்கட்டும். பொதுவாக நாங்கள் இறைச்சி குழம்புக்கு தக்காளி பழம் சேர்க்கறதில்ல, விருப்பம் இருக்கிற ஆட்கள் போட்டுக்கொள்ளலாம். எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிட்டுது. இப்போ நாங்கள் ஏற்கனவே பிரட்டி வச்சிருக்கிற இறைச்சியை எடுத்து இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். தயவு செய்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு லைக்கை போட்டுட்டு போங்க. அப்போ தான் இந்த வீடியோ இன்னொருத்தருக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். என்னுடைய வீடியோவை நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. பார்க்குற எல்லாருக்குமே மிக்க நன்றி. இறைச்சியை நாங்கள் தாச்சியில் போட்டுட்டோம். இப்போ நாங்கள் இறைச்சி கலந்து வச்சுருந்த பாத்திரத்தை கழுவி அந்த தண்ணியையும் இதில் விட்டுக்கொள்ளுவோம். இப்போ இதில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டி விடுவோம். பிரட்டி விட்டுட்டு இதை இப்படியே மூடி அவிய விடுவோம். நாங்கள் இதில் ஏற்கனவே தண்ணி கொஞ்சம் விட்டிருக்கிறோம், அதோட இறைச்சியில் இருந்தும் தண்ணி வெளியாகும். அதுவே காணும் இந்த இறைச்சி அவியறதுக்கு. இடையில நான் 2 தரம் போல் இறைச்சியை பிரட்டி விட்டிருந்தேன். இறைச்சி வந்து ஒரு 10 நிமிஷம் போல் நல்ல நெருப்பில் அவிய வேணும். இறைச்சி அவிஞ்சிட்டது. இப்போ இதில் நான் தேங்காய் பால் விட்டு கொள்ள போகிறேன். இதில் வந்து தண்ணி பால் தான் விடுறேன். ஏனென்றால் எங்களுக்கு குழம்பு கொஞ்சம் வேணுமன்றதுக்காண்டி தண்ணி பால் மட்டும்தான் விடுறேன். இறைச்சி கறிக்கு முதல் பால் விடுறதில்லை. பால் விட்டதுக்கு பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி கொதிக்க விடுவோம். கன நேரம் விட தேவையில்லை, கொஞ்சம் நேரம் மூடி கொதிக்க விட்டால் காணும். குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நாங்கள் ஒருக்கா பார்ப்போம் உப்பு அளவாக இருக்கான்னு சொல்லி. உப்பு காணாது, நான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ ஒரு 3 நிமிஷமாக குழம்பு கொதிச்சு கொண்டிருக்கு. நான் மூடியை மாற்றிட்டேன். இப்போ திறந்து பார்ப்போம். குழம்பு தயாராகிட்டது. இப்போ இதில் நாங்கள் இறைச்சி சரக்குத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். 1½ தேக்கரண்டி அளவுக்கு இறைச்சி சரக்குத்தூள் போட்டுக்கொள்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை நல்லா குறைச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மெல்லிய நெருப்பில் விடுவோம். 2 நிமிஷம் ஆகிட்டது. எங்களோட குழம்பு தயாராகிட்டது. நாங்கள் நிறைய எண்ணெய் விடையில, அதால் லைட்டாக தான் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சுவையான இறைச்சி குழம்பு தயாராகிட்டுது. இந்த குழம்பு நல்லா ஆற வேணும். ஆறினத்துக்கு பிறகு நாங்கள் தேசி புளி விட்டுக்கொள்ளுவோம். குழம்பு ஆறிட்டுது. தேசி புளியை விட்டுக்கொள்ளுவோம். இந்த கறியை இப்போ சாப்பிட்றத விட கொஞ்சம் நேரம் போக வேணும். நல்லா இறைச்சியெல்லாம் நல்லா ஊறி இருக்க வேணும். சாப்பிட்றதுக்கே அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளைமேட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.